கிரிப்டோ ஏர்ட்ராப்புகள் கலெக்ட் பண்ணக்குள்ளே நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காயின்ஸுக்கும் அவங்க டோக்கன் நாளைக்கு ஏர்ட்ராப் டிசைட் பண்ணக்குள்ளே டோக்கன் டிசைட் பண்ணுவாங்களா, வெலு கிடைக்குமா, ஏதாவது சக்ஸஸ் ஆகுமா? ஐநோ ஓகே. இப்போ என்னென்னா கிரிப்டோ ஏர்ட்ராப்புங்கிறது 50-50 சான்ஸ் தான். நீங்கள் கலெக்ட் பண்ணுற எல்லா ஏர்ட்ராப்பும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகிறல்ல. நான் கிளியராக சொல்கிறேன். எல்லா ஏர்ட்ராப்பையும் லைக் 100% நம்பி அந்த ஏர்ட்ராப்பையும் செய்யாதீங்க. நீங்கள் கலெக்ட் பண்ண எல்லா ஏர்ட்ராப்பும் சக்ஸஸ் கிடைக்க போகிற இல்லை, முதலாவது விஷயம். ரெண்டாவது, அப்படி நீங்கள் செய்கிற ஏர்ட்ராப் ஒன்று சக்ஸஸ் கிடைச்சாலும் அதில் உங்களுக்கு அலோகேஷன் கிடைக்குமாங்கிறது அடுத்த கேள்விக்குறி. சரிண்ணே. இப்போ அலோகேஷன் கொடுக்குறங்கிறது சில நேரம் என்ன பண்ணுவானுன்னா, யார் ஒவ்வொரு நாளும் லாகின் பண்ணி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அவனை சொல்கிற வேலை செஞ்சாக்களுக்கு கொடுப்போம் சொல்லி முடிவெடுப்பான. அப்படி இல்லையா, யார் அப்டேட்டல் பண்ணி மேக்ஸிமம் அப்டேட்டில் விதிக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்போம் முடிவெடுப்பான. அப்படி இல்லையா, ரெஃபரல்ஸ் யார் கூடிய கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்போம்னு முடிவு எடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி இதில் ஏதாவது ரெண்டை கம்பைன் பண்ணி கொடுப்போம்னு முடிவு எடுப்பாங்க. இப்போ ஏர்ட்ராப் பண்ண கொடுக்கறதுக்கான முடிவு எடுக்கக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ குறைய பேர் கொடுக்கலாமோ அந்த கேட்டகரி தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே ஏர்ட்ராப் கொடுக்க போனால் அது செட் ஆக மாட்டேங்கண்டா. எல்லாருக்குமே ஏர்ட்ராப் கொடுக்க போகக்குள்ள ஒவ்வொரு கிடைக்கிற ஏர்ட்ராப்போட வெலு குறைய தான் கிடைக்கும். அது உங்களுக்கும் நட்டம். அது மற்றது நிறைய பேர் கொடுக்கக்குள்ள எல்லாருமே டம்ப் பண்ணி போட்டு போகக்குள்ள அது ஒரு வேர்த் இல்லாமல் ஆயிடும். அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ண பார்ப்பாடுன்னா, எந்த கேட்டகரி ஆக்கள், அதாவது ஏர்ட்ராப் செய்கிற ஆக்கள் குறைஞ்ச அளவு ஆக்கள் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் ஏர்ட்ராப் கொடுக்க பார்ப்பானுங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, எந்த கேட்டகரிக்கு நாங்கள் ஏர்ட்ராப் கொடுக்க போகிறோங்கிறது மிஸ்ட்ரியாக தான் வச்சுருப்பாங்க. கடைசி ஏர்ட்ராப் லான்ச் ஆகிற டைமுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ ஏர்ட்ராப் செய்யக்குள்ள முதலாவது பிரச்சனை, நீங்கள் செய்கிற ஏர்ட்ராப் எல்லாம் ஏர்ட்ராப் தருவானுங்களாங்கிறது முதலாவது டவுட். ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, அப்படி தந்தாலும் அதில் நீங்கள் குவாலிஃபை ஆகுவீங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது டவுட். ரீசெண்டாக பிக்சல்வர்ஸில் ஒரு கேட்டகரி ஒரு 10% ஏர்ட்ராப்பை கொடுத்தானு. ஓகே, 10% அலோகேஷனை லெவலுக்கு கொடுத்தானு. நிறைய பேர் லெவல் அவனை சொல்லியிருந்தேன் 4வது லெவலுக்கு மேலே இருக்கிறவன்ட்டு தான் கொடுத்தானு. இருந்தும் 4வதுக்கு மேலே 6வது லெவலில் இருந்தாக்க நிறைய பேர் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா, அதை நீங்கள் அந்த ஏர்ட்ராப் கொடுக்குற அந்த அலோகேஷன் பண்ணக்குள்ளே ஒரு கேட்டகரி ஒன்று பார்த்துருப்பாங்க. அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரல. தட்ஸ் இட். ஓகே, எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்கல. நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, மேபி ஒரு நாள் மட்டும் லாகின் பண்ணி பார்த்து போட்டு சும்மா அப்டேட் பண்ணி போட்டு விட்டுருப்பீங்க. மற்ற விஷயங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வச்சிருப்பாங்க. அவர்கள் தான் அதை சொல்லணும். ஓகே, ஸோ ரெண்டாவது பிரச்சனை இதில் இருக்கிறது என்னென்னா, நீங்கள் முதலாவது குவாலிஃபை ஆகுறீங்களாங்கிறது. மூணாவது கேட்டகரி, நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க. நீங்கள் செஞ்ச ஆர்டர் சக்ஸஸ் ஆகி அவனில் அலோகேஷன் தரக்குள்ளே நீங்கள் குவாலிஃபை ஆகி மூணாவது உங்களுக்கு டோக்கன் கிடைச்சா திரும்ப சொல்லுவாங்க, அந்த டோக்கனை மொத்தமாக உங்களுக்கு தரமாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் தருவோம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி 10% தான் நீங்கள் இப்போ எடுக்கிறேன்னு எடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இப்போ உடனே எடுத்தால் ஒரு கொஞ்சம் தான் தருவோம், மற்ற பேர்ன் பண்ணி விட்ருவோம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெஸ்டிங் பண்ணுவோம். இல்லாட்டி நீங்கள் கட்டாயம் ஸ்டேக் பண்ணணும். அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்த ரூல்ஸ் வைப்பாங்க. சரி, அதையும் தாண்டி ஓகே நான் ஸ்டேக் பண்ணுறேன், அப்படி இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அதையும் எடுக்கக்குள்ள நாளைக்கு அந்த ஏர்ட்ராப் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்சஸில் லான்ச் ஆகக்குள்ள அது வேர்த் இருக்குமா. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 1000 ஒரு ஏங்குற காயின் வந்து 1000 ஏர்ட்ராப்பில் கிடைச்சிட்டு, இப்போ ஒரு காயின்ட பெறுமதி 0.0000 சம்திங் இருந்தால் அந்த 1000 காயினுக்கும் உங்களுக்கு $1 கூட கிடைக்காது. ஸோ நீங்கள் அந்த ஏர்ட்ராப்புக்கு ஒரு 3-4 மாதம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடச்சி அதுக்கு பிறகு அதை கொண்டே நாளைக்கு செல் பண்ண போகக்குள்ள அது வேர்த்தே இல்லாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி 4 பிரச்சனை இருக்குது ஏர்ட்ராப். எல்லாமே இப்படி நடக்குமான்ட்டா இல்லை. நாளைக்கு நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட சின்ன பர்சன்டேஜ் ஆக்களுக்கு தான் ஏர்ட்ராப் கொடுத்துருக்கானால் நிறைய பேருக்கு அப்படி கொஞ்சம் பேர் தான் ஏர்ட்ராப் கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சாக்களுக்கும் நிறைய அமௌண்ட் கிடைச்சிருக்கு. அடுத்தது லான்ச் ஆகினோடனே அந்த காயினும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுனோன்னா நீங்கள் எடுத்த ஏர்ட்ராப் $1,000-$2,000 போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் ஏர்ட்ராப். ஸோ இதில் இருக்கிற குத்திங் என்னென்னா, நீங்கள் பக்கெட்டால் ஒரு படமும் போட போகிறதில்ல, எல்லாமே 100% ஃப்ரீயாக தான் செஞ்சேன். இதில் நாளைக்கு இந்த ஏர்ட்ராப் சக்ஸஸ் ஆகுறதும் சக்ஸஸ் ஆகாமல் போனாலும் நீங்கள் மணின்னு சொல்லி ஒன்று இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, லாஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் டைம் வேஸ்ட் ஆகும் ஷுவராக. அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் ஏர்ட்ராப்ஸில் செய்யுங்க. உங்களுக்கு டைமும் இல்லை மணி இருக்கு, டைம் இல்லை மணி இருக்குன்னு சொன்னால் ஏர்ட்ராப்ஸ் எலிமினா செய்யுங்க. ஆனால் ஏர்ட்ராப்ஸ் தவிர வேறு ஷுவராகவே ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது கிரிப்டோவில். ஈல் ஃபார்மிங் பண்ணுறது, ஸ்டேக்கிங் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இல்லாட்டி மைனிங் பண்ணுறதுன்னு சொல்லி வேறு உங்களுக்கு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இயலும்னா செய்கிற விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஆனால் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், டைமும் பண்ணலான்னு சொன்னால் தயவுசெய்து கிரிப்டோ கரன்சிக்குள்ளே இருக்காதீங்க. நீங்கள் வேறு எதுனான தொழிலை பார்த்துட்டு போகிறது புத்திசாலித்தனம்.
ஓகே. ஸோ உங்களை நான் நெகட்டிவாகிறது சொல்லலை, ரியாலிட்டியை சொல்கிறேன். ஓகே. ஸோ ஏர்ட்ராப் செய்கிறேன்னா இவ்வளோ இந்த 4 பிரச்சனையும் இருக்குது. ஸோ அதனால தான் ஜஸ்ட் ஒரு ஏர்ட்ராப்பை எடுத்து அந்த ஏர்ட்ராப்பை மட்டும் நம்பி அந்த ஏர்ட்ராப்பை மட்டும் செஞ்சுட்டு இருக்காமல் நல்ல ப்ரொஜெக்டுகளை நிறைய செய்யக்குள்ள கண்டினியூஸாக உங்களுக்கு அதில் 1-2 ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகினது அதிலிருந்து ஏதாவது ஒன்றில் பெரிய அளவு ஏர்ட்ராப் கிடைக்குள்ள நீங்கள் செஞ்ச எல்லா எஃபர்ட்டுக்கும் ஒரு பர்த்தான கான்செப்டில் வந்து முடியும். ஓகே. நீங்கள் ஒரு ஏர்ட்ராப் தான் செய்வீங்க, அதையும் ஒழுங்காக செய்ய மாட்டீங்க. ஆனால் அதிலிருந்து $1000-$2000 வரணும்னு சொன்னால் நீங்கள் கனவு தாங்க ஆனணும், அப்படியெல்லாம் நடக்க மாட்டேங்க. ஓகே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க, ஏர்ட்ராப்ஸில் கிளைம் பண்ணுறது வேர்த்துன்னு நினைங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நல்ல வேர்த்தான 100% ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸுகளை HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் கண்டினியூஸாக நான் போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் உங்களால் அந்த ஏர்ட்ராப்பை ஜாயின் பண்ணி அதில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண 2-3 மாதம் இல்லாட்டி 4 மாதம் 5 மாதம் 6 மாதம்னான கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண 7ன்னு சொல்லி நீங்கள் நினச்சா மட்டும் அந்த ஏர்ட்ராப்ஸில் ஜாயின் பண்ணி செய்யுங்க. ஆனால் உண்மையாக ஜெனியூனாக நிறைய பேர் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக செய்கிறார்கள் எனக்கு தெரியும். ஓகே. சில நேரம் பயங்கர என்ன இது லீடர் போர்ட்ஸில் அடுத்தடுத்த டொப்பில் கூட வாராக்கள் என்ன கம்யூனிட்டிக்குள்ளே இருந்து கூட இருக்காங்க. நிறைய பேர் ப்ராப்பராக செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அவங்கள சொல்லலை, நான் கதைக்கிறது சோம்பேறியல். ஓகே. சோம்பேறியாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து ஏர்ட்ராப்புகளுக்கு பின்னாலேயும் பேத்துறாதீங்க. நீங்கள் வேறு ஏதாவது அநேகமாக சோம்பேறியலுக்கு எதுவுமே நல்லா வர மாட்டேங்கி ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது இருக்கும்னு சொன்னால் நீங்கள் அதை தேடி பேத்து கொடுங்க. ஏர்ட்ராப்புக்கும் வராதிங்க. ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக ஏர்ட்ராப்பை ப்ராப்பராக செய்வீங்கன்னா தாராளமாக HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதில் நான் போட்டிருக்கிறேன், நிறைய ஏர்ட்ராப்ஸ் போட்டிருக்கிறேன். ப்ளஸ் அந்த ஏர்ட்ராப்ஸில் ஏதாவது அப்டேட் வந்தாலோ முக்கியமான விஷயங்கள் வந்தாலோ அதையும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அது சம்மந்தமான எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்கொள்ளுங்கள். HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் லிங்க் வேணும்னு சொன்னால் ஏர்ட்ராப்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.